மூட்டு வலிக்கு ஆப்ரேஷன் மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். மூட்டு வலி வந்த உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கால்சியம் மாத்திரையோ இல்லை வலி மாத்திரை தான் வாழ்நாள் கூட சாப்பிடணும். ஒரு சில பேருக்கு ஸ்கேன் பார்த்துட்டு மூட்டு வலிக்கு ஒரு இன்ஜெக்ஷனோ அப்படி இல்லைன்னா சர்ஜரி மட்டும் தான் பண்ணணும்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லைங்க. சிலருக்கு நாங்கள் கிளினிக்கில் பயன்படுத்தக்கூடிய ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலோ, சிலருக்கு எக்ஸ்டர்னலாக இந்த வருமா தெரப்பி மட்டும் பண்ணாலோ, ஒரு சில பேருக்கு ரெகுலராக ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் இல்லை ஒரு சில யோகாசனம் மட்டும் நீங்கள் பண்ணாலுமே, ஒரு சில பேருக்கு உடல் எடையை குறைப்பது மூலயமாவோ அந்த மூட்டில் இருக்க வலி, வீக்கம், படிக்கட்டு ஏறுறது சிரமம், ஒரு சில தூரம் நடக்கிறதுல சிரமம் வர்றது, இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருங்க. ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் உடனே சொன்னோன்னே, ஆயுர்வேத மெடிசன், சித்தா மெடிசன் உடனே சொன்னாலே கசப்பான ஒரு பொடி இருக்கும், ஒரு கஷாயம் இருக்கும், குடிக்கவே முடியாது, அதனால் ஒரு சில பேருக்கு வயிறு வலி வந்துடுது அப்படின்ற பயம் பல பேருக்கு இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லைங்க. ஒரு சில மாத்திரைகள் நீங்கள் பயன்படுத்தும் போதே ஒரு சில வாரங்களில் அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். உதாரணமாக நியோகாட் ஓஏன்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரை நீங்கள் ஒரு சில வாரங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் அந்த காலில் இருக்க வீக்கம், அந்த காட்டிலேஜில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மூட்டு வலி வந்தால் சர்ஜரி மட்டும் தான் ஒரே தீர்வுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு மூட்டு வலியாக கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.